நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டோனி ஃபேன்ஸுக்கு இது பார்த்தாலே வந்து செம்ம சந்தோஷமாயிடுவாங்க. சந்தோஷமாயிடுவாங்கன்னு இல்ல, சந்தோஷமா ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த சிஎஸ்கே ட்வீட் போட்டோனே, "எப்பா அப்படியே தேன் வந்து பாயுது காதினிலே" அப்படின்ற மாரி தான் இருந்தது. டோனி வந்து இந்த வருஷமும் 2026ல ஐபிஎல் ஆட போறாருன்னு சொல்லி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ட்வீட் வேற போட்டாங்க. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி. அப்பா இத கேட்டோனே வந்து இப்போ செம்ம ஜாலி ஆயிட்டோம் டோனி ஃபேன்ஸ். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துலயே அந்த ஒரு நாள் தான் வந்து நாங்க அவ்வளவு சந்தோஷமாகணும். போன வருஷம் மைக்ல சொல்லும் போது அதுக்கு போன வருஷம் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமாகும். அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லும் போது நாங்க வந்து ரொம்ப டோனி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். சில பேர் வந்து சொல்றாங்க, "பா வயசாகுது போப்பா, எப்பா யங்ஸ்டர்ஸ் யாருக்காவது வழி விடுப்பா, யாருப்பா நீ இந்த மாதிரி பண்ற, ரிட்டையர்ட் ஆகுப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சொல்றாங்க. டேய் எதுக்கு ரிட்டையர்ட் ஆறு, நாங்க பாப்போம் உங்களுக்கு என்ன, யங்ஸ்டர்ஸ் யாரு, யங்ஸ்டர்ஸ் வழி உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, ஜிஎஸ்கேனா டோனி தான் அப்படின்னு சொல்லி டோனி ஃபேன்ஸ்லாம் வேற லெவலா சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, டிக்கெட் இந்த ரேட்டுக்காக வந்து டோனி வந்திருக்காரு உள்ள, அதனாலதான் ஆட வைக்கிறாரு, அப்பனாலதான் சேப்பாக்கத்துல இவ்வளவு காசு வாங்குவாங்க, கிரவுண்ட்ல வந்து இவ்வளவு காசு வந்து அதிகமா ஏத்துவாங்க, இது வந்து டோனி வந்து வரத்துக்கு விளையாடுறதுக்கு இல்லை, இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு இதனால அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக். ஏதோ ஒண்ணுப்பா, பிசினஸ் இருக்கோ அவர் காசு சம்பாதிக்கிற வாட்டவர் என்னவா, எங்களுக்கு வந்து டோனியை பார்க்கணும், எங்க சேப்பாக்கத்துல தலைவனை பார்த்துட்டு அந்த டிஜே போடும் போது எங்க ஆள் நடந்து வரும்போது அந்த வைப் இருக்கும் பாருங்க, அது போதும். நீங்க தலைவர் வந்து ஒரு பால் ஆடினா கூட போதும், எங்களுக்கு அந்த டிக்கெட் கொடுத்த ரேட் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க வந்து உண்மையிலேயே சேப்பாக்கத்துல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தலை வந்து டோனி உள்ள அந்த 4 லைன் அப்படி காலை வச்சாவே போதும், அந்த சவுண்ட் எல்லாம் அதிரும், ஒரு மாதிரி காது இதெல்லாம் கிழிஞ்சிரும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம தலை டோனி வந்தாவே அந்த கிரேஸ் ஆயிடுவாங்க, ஃபேன்ஸ்லாம் வந்து செம்ம கிரேஸ் ஆயிடுவாங்க. டிஜே எல்லாம் போட்டு வச்சுக்கோங்களா, போட்டு அதுக்கேற்ற டிஜே போட்டு எந்த பாட்டு இருந்தாலும் நம்ம தலைக்கு வந்து டோனிக்கு செட் ஆயிடும், அவ்வளோ சூப்பரா இருக்கு. எந்த பிஜிஎம் வேணா போடுங்க, கண்டிப்பா வந்து செம்ம சூட் ஆயிடும் நம்ம தலை டோனிக்கு. எல்லாருமே செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு, என்னடா இவர் வயசானாலும் போக மாட்டாரு, இது மாதிரி பண்றாரு எப்படிரா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம தலை டோனியை பாக்குறோமா போதும் சந்தோஷம். இப்ப வேற ஜடேஜா வேற இல்ல சிஎஸ்கேல, சோ அதுவே ஒரு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னடா ஜடேஜா இல்ல, பரவாயில்ல, ரெய்னா போனது கொஞ்சம் வருத்தமா இருந்தது, அதுக்கப்புறம் ஜட்டு போனது ஒரு வருத்தமா இருக்கு, இப்ப வந்து டோனி வர, அது போதும் சந்தோஷம். என்ன ஒரு சோகம்னா 2026 அப்புறம் விளையாட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு விளையாட மாட்டாரு. ஏன்னா வந்து வருஷம் வருஷம் இப்படி சொல்லிட்டு வந்தா அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். ஃபேன்ஸே வந்து என்னடா அவள் தான் தலை போக மாட்டாரு, ஆடினேதான் இருப்பார் வயசானாலா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால வந்து அடுத்த வருஷம் போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் வந்து சஞ்சு சாம்சன் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா ரெடி பண்றாங்க. கீப்பருக்கும் சரி, பேட்டிங்க்கும் சரி, கேப்டன்சிக்கும் வந்து ரொம்ப தீவிரமா சஞ்சு சாம்சன் ரெடி பண்றாங்க. மேபி இல்ல, கண்டிப்பா போயிடுவாருன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து போயிட்டா ஐயோ அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். தலையை வந்து இதுக்கப்புறம் சேப்பாக்கத்துல கீப்பர் பிடிக்கிறதும், அந்த நடந்து போறதும், அந்த பேட்டிங் ஸ்டெயினும் எல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். 2026ல ஐயோ லாஸ்ட் மேட்ச் அப்போ அந்த ரிட்டையர்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த நிலவிலாம் நாங்க இல்லப்பா, அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்றோம். உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கண்டிப்பா அந்த 6 எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நாங்க வந்து 2026ல வந்து ஐபிஎல் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் தான், அந்த கப் எடுத்து தலைவன் கையில கொடுத்துட்டு தோல்ல உட்கார வச்சு அப்படியே எடுத்துட்டு போவோம் பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு வந்து சந்தோஷமே. அதுதான் உண்மையிலேயே வைபு. ஸோ 2026ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.